பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணுவாராக. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நாம் நேரத்தை செலவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் ஒரு எண்ணம், ஒரு யோசனை உங்கள் இருதயத்துக்குள்ளே உதிச்சிருக்கலாம். இன்னும் ஏன் இந்த காரியத்திலெல்லாம் மாற்றங்களே இல்லை? என் வியாதியில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, கடன் பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, என் போராட்டங்களில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. இதெல்லாம் எப்படி நாங்கள் தாண்ட போகிறோம்? உங்கள் இருதயத்துக்குள்ளே பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு பலவிதமான குணாதிசயங்கள் உண்டு. அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று, அவர் மாற்றுகிறவர். பிரியமானவர்களே, தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைப்படி சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்களை அவரால் மாற்ற முடியும். அவருடைய கைகளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கொடுப்பீங்கன்னா அவரால் மாற்ற முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. இன்றைக்கி யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் மாற்றங்களை விரும்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் மாற்றங்களை செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடலூர் மாவட்டத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாய்க்கு கடந்து போனார்கள். பிரியமானவர்களே, கடன் பிரச்சனையினால் கடன்காரர்கள் தினந்தோறும் வேதனைப்படுத்தினாங்க. எப்படியாவது அவர்கிட்ட வசூல் பண்ணணுங்கிறதுக்காக அதிக முயற்சி எடுத்து அவரை வேதனைப்படுத்துவதும் திட்டுவதும் அவர் பிஸ்னஸ் நடத்துகிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறதுமாக பல நாட்கள் இந்த வேதனையை அனுபவித்தாங்க. இவரும் கடனை அடைக்கிறதுக்கு பிரயாசப்படுறாரு, கடனை அடைக்கவே முடியலை. கடைசியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கணவனும் மனைவியும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முடிவெடுக்கிறாங்க. எவ்வளவு நாள் தான் இந்த பிரச்சனையை நம்ம தாங்கிறது? ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல. அதனால் நம்ம மரித்து போகிறது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. நம்ம 2 பேரும் மரித்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரம் அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு யோசனை, நம்முடைய பிள்ளையை விட்டுட்டு போனால் பிள்ளையை யார் பார்ப்பாங்க? நம்ம பிள்ளைகளும் அனாதையாய் தெருவில் நின்றோம். அதனால் பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து அவங்க மரித்ததுக்கப்புறம் நாமளும் மரிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுத்து சாயங்காலம் பிள்ளைங்க வர்றதுக்காக அவங்க காத்திருந்து அந்த நேரத்தில் அவங்க விஷம் வாங்கி ஜூஸ் பாட்டிலில் கலந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து வரணும், அதுக்கப்புறம் நம்மளும் குடிச்சிடணும்னு சொல்லி ஆயத்தத்தோடு கூட இருந்தார்கள். பிரியமானவர்களே, சாயங்கால நேரம் 2 பிள்ளைகளும் வழக்கமான அந்த நேரத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவங்களுடைய சின்ன பொண்ணு வந்து அவங்க அப்பாவுடைய காலை பிடிச்சிட்டு, அப்பா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஒரு புக்கு கொடுத்தாங்க, நாங்கள் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது ஒரு புக்கு கொடுத்தாங்க, நீங்கள் அதில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு வாசித்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த புஸ்தகத்தை தூக்கி அவங்க கையில் கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, அந்த பொன் கொடுத்த அந்த புஸ்தகம் புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட்டை அங்கே யாரோ ஊழியம் செய்த ஒருவர் அந்த சின்ன பிள்ளைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மனுஷன் கையில் அதை கிடைச்ச உடனே அதை வாங்கி பிரித்து பார்த்து, சரி கடைசி ஆசையாக மரண தருவாயில் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஷம் கொடுக்க போகிறோம், பிள்ளை மரிக்க போகிறான், அதனால் அந்த ஒரு தருணத்தில் நாம் அவருடைய ஆசைப்படுற அந்த கடைசி ஆசையை நாம் நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு வேதத்தை திருப்பும்போது அவருடைய இருதயத்தில் ஆமென் பதியத்தக்கதாய் ஒரு வார்த்தை வந்தது.
என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆமென், என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்ற இந்த வார்த்தை இவங்க வாசிக்கும் போது அவருடைய இருதயத்தில் ஆழத்தில் பதிந்தது. அப்போ ஒரு முடிவெடுத்தாங்க, நமக்கு இளைப்பாறுதல் தருகிறதற்கு ஒருவர் இருக்கும்போது நம்ம ஏன் சாகணும்னு சொல்லி முடிவெடுத்து அந்த விஷத்தை தூர எறிஞ்சாங்க. அந்த வேத புஸ்தகத்தோடு ஒரு ஆலயத்தில் ஐக்கியமானாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினார். மரண தருவாய்க்கு போன அவங்க வாழ்க்கையை மறிப்பதற்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், ஆமென், இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு நினச்ச அவங்க வாழ்க்கையை இயேசு மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் கடனில் அப்படியே மூழ்கி போயிடும் நினைக்கிறீங்களா? வியாதியிலேயே மூழ்கி போயிடும் நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, இயேசு மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 40 வருஷமாக சப்பானியாக இருந்தவன், ஒருவேளை கண் பிரச்சனை, ஒருவேளை இடையில் ஒரு பாதிப்பு, காது பிரச்சனை, அப்படி சில காரியங்கள் இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், ஒருவேளை மாற்றங்கள் வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு காத்திருக்கலாம். ஆனால் பிறந்ததிலிருந்து சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன், அவனுடைய இருதயத்துக்குள்ளே இனியெல்லாம் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 40 வருஷம் சப்பானியாக இருந்தவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வருகிறது. பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தில் அவனை தூக்கி விட்ட பொழுது அவன் விசுவாசத்தோடு எழுந்து நடந்தான். அவன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. அதே போல் வேதத்தில் வாசிக்கிறோம், 39 வருஷம் அவன் தன்னுடைய சரீரத்தில் உண்டான வியாதி நிமித்தமாய் அவன் குளத்தண்டையிலே கிடந்து தன்னை தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும்போது அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறதற்கு ஆள் இல்லாமல் ஒரு முடிவு பண்ணிட்டான். அவ்வளோதான், இனி நான் சுகமே ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் முடிவு பண்ணி கிடந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆண்டவர் ஏராளமான பேருடைய வாழ்க்கையில் உண்டான அவன் செய்த மாற்றங்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் 40 வருஷமாக இருந்த பிரச்சனைகளை மாற்றினவருக்கு உங்கள் பிரச்சனைகளை மாற்ற முடியாதா என்ன? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்ற முடியாதா என்ன? அவருக்கு அது லேசான காரியம். 10 மாதத்தை நம்ம முடித்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், 10 மாதத்தில் நம்ம எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கிறோம், எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம். அந்த போராட்டங்களுக்கு நடுவே எல்லாம் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அற்புதமாக தூக்கி எடுத்திருக்கிறாரு. 10 மாதம் நடத்தினவர் இந்த 11ஆவது மாதத்துலேயும் அவர் நம்மளை கைவிடுவாரா? நிச்சயம் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, இதை கேட்கும்போது உங்கள் இருதயத்துக்குள்ளே நிச்சயம் ஒரு பெரிய விசுவாசம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குதா? சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் வரமாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறதற்கு நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியணுமா இல்லையா? பிரியமானவர்களே, நாளைய தினத்திலிருந்து நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கி வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்திருக்கிறது. அந்த மாற்றங்கள்லாம் எதனால் வந்துச்சு, ஏன் வந்தது, அதை இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் தேவனுடைய மனுஷனாய் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் போராட்டங்களை மாற்றுவார். நாம் என்ன செய்யணுங்கிறத தொடர்ந்து வாசிப்போம். இன்றைக்கி நம்ம ஜெபிப்போம் ஒரு விசுவாசத்தோடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எம்மாத்திரம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் எம்மாத்திரம். இன்றைக்கு மாத்திரம் நீங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் இன்றைக்கி ஜெபிப்பீங்களா, உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஜெபிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே,
இன்றைக்கும் உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் மாற்றுகிறவர் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பேசின வார்த்தையும்படியே மாற்றங்களை உண்டு பண்ண தேவன் எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் வந்துடாதான்னு சொல்லி அங்கலாய்த்து எதற்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் வருவதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.